அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசி பாகம். நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். ராஜா ஒரு சிலை நிறுத்துறார். அந்த சிலை பிரதிஷ்டைக்கு வரும்படி எப்படிப்பட்டவர்களுக்கு அழைப்படுத்துறார்? எப்படிப்பட்ட சிலைக்கு? அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக வந்தார்கள். இந்த சிலை எப்படிப்பட்டது? முழுவதும் தங்கத்தால் செய்யது. இந்த சிலைக்கு யார் வரல? தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். யூதர்கள் வரல. யார் வரல? யூதர் என்றால் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். நாம் கர்த்தரை ஆராதிக்குமானால் மனுஷன் நிறுத்தின சிலையை மதிக்கக்கூடாது. அது பொற்சிலை. மற்ற எல்லாரும் வந்தாச்சு. யாரெல்லாம் வந்தாச்சு? தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர்கள், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர்கள், நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர்கள், நீதி சாஸ்திரிகள் எல்லாரும் வந்தாச்சு. யார் வரல? 14ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இவர் ராஜாவின் இதயத்தில் இருந்த என்ன? அடுத்த வசனம். இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். கீத வாக்கியங்களில் கேட்கும் போது இவர்கள் 3 பேரும் போனாங்களோ? ஏன் போல? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராய்க்கிறார்கள். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். நல்ல கவனி, விசுவாசம் வேணும். உயிர்த்தெழுந்தவரை ஆராய்க்கிறோம். உலகத்தை ஜெயித்தவர், நம்மையும் மீட்டிருக்கிறோம். நாம் யாரை ஆராய்க்கிறோம்? இவங்க என்ன தைரியம் இருந்தது? 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்பிப்பார். அவ்வளவு நிச்சயம் இருந்தது. யாருக்கு? இந்த 3 பேர்களுக்கு அவ்வளவு நிச்சயம். இதே போல நாம் ஆராய்க்கிற தேவன் மேல் அவ்வளவு நிச்சயம் வேணும். நிச்சயம் இருந்தால் தைரியம் இருக்கணும். 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவுடைய உத்தரவுக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் தப்பிப்பார் என்று இந்த தேவன் பேரில் அவ்வளவு நிச்சயம் இருக்கு. இதே போல நாம் ஆராய்க்கிற தேவன் மேல் என்ன வேணும்?
நல்ல நிச்சயம் உறுதி வேணும். நல்ல சாத்திர மனுஷ காப்பித்தவர்களுக்கு இந்த 3 பேர்களுக்கும் இந்த எண்ணம் இருந்தது. இதே போல நாம் ஆராய்க்கிற தேவனுக்கு உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தை பிடித்தவர். மரணத்தை ஜெயித்தாரா? ஜெயித்தார். இவருக்கு மரணம் இல்லை. மரித்து உயிர்த்து எழுந்தவர். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன். மரணத்தை வென்றவர். இதே பிரகாரம் நம்மையும் கத்த ஜெயம் வீரராக மாற்றுவார், ஜெயாடியாக மாற்றுவார். இந்த தைரியம் வேணும். நாம் ஆராய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம தெரியும். இது தெரிஞ்சுட்டு தைரியமா இருக்க. இப்படி இருந்தவன் மற்ற ஆராதனைக்கு போகணும். அது போன அன்னைக்கு பேர் தெரிஞ்சிடும். இந்த ஆராய்க்கு போகக்கூடாது, போனால் ஆபத்துன்னு தெரியும். எபிரேயர் 1:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ராஜா கொடுத்தினா தீயை அணைச்சாங்களா? அக்கினியும் இவர்களை எதில் தூக்கி போட்டாங்க? எரிகிற அக்கினி சூளைக்கு போட்டாங்களா? சிங்கத்தின் வாயில் தானியேல போட்டாங்களா? அப்போ தானியேல் பயந்தானா? அப்ப நாம் ஆராய்கிற தேவன் மேல அவ்வளவு உறுதி வேணும், நிச்சயம் வேணும். இருந்தவன் ஆனால் இந்த ஆராதனை விட மாட்டான். நல்ல வேணும். நம்ம ஆராய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியும். விசுவாசத்தில் உறுதி வேணும், விசுவாச தைரியம் வேணும். இந்த தேவன் யாருங்கிறது தெரியணும். இவர் மரணத்தை ஜெயித்தவர். தானியேலே மரணத்தை ஜெயித்தார். இயேசு மரணத்தை ஜெயித்தாரா? ஜெயிக்கிறார். இதே போல உண்மையான தேவன் என்றால் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அப்படியானால் மற்ற ஆராதிக்க போவனா? நம்ம ஆராய்கிற தேவன் எப்படிப்பட்டவர் கண்டுபிடிக்கணும். எபிரேயர் 1:33 என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சிங்கத்தின் கெபியை அடைத்தார். தானியேல் நாயக கட்டினார்கள். அவர் தானியேலுடைய விசுவாசம் சிங்கம் ஆனாலும் கர்ச்சிக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. சிங்கம் கர்ச்சிக்க முடியல, பேச முடியல. ஏன்? இதே போல மந்திரவாதம் செய்துட்டு இருக்கான் ஒரு. அப்ப நம்ம அங்க போய் நிக்க, அவனுக்கு விளக்கிட்டு இந்த ஆளுங்க நிக்கிறனால நம்ம ஒருத்தர் ஓட மாட்டேங்க. இவர் அனுப்புங்க, உங்களோட ஆளுக்கு வந்துட்டு ஐயா நீங்க போன் வாங்க. அவருக்கு சொல்ல முடியல. நான் இப்ப படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம ஒன்று சொல்லி இவன் போக சொல்றான்னு. சரி போயிட்டு அவருக்கு அப்புறம் சொல்றாரு. பேச முடியும். அவர் வாயை அடைச்சிட்டாரா? அப்ப எப்படி இருக்கு நமக்கு விசுவாசம்? எப்படி இருக்கணும்? விசுவாசம் வந்தால் நம்முடைய விசுவாசம் சிங்கத்தின் வாயை அடைக்கணும். அவன் வாய் பேசுவான், அவன் வாய் செல்லாது. இந்த அளவுக்கு விசுவாசம் ஏறணும். அப்படி இருந்த ஆளு கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். 50 வருஷம் மேல ஆச்சு. வயசு என்னாச்சு? 84 வயசாச்சு. உங்கள்கிட்ட ஐயாவுக்கு எத்தனை வயசு தெரியாது.
அப்படி நமக்குள்ள விசுவாசம் இருந்தா ராஜாவின் வாயை அடைக்கணும். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, யாருக்கு? இதே போல நாம் ஆராய்கிற தேவனுக்கு நம்மேல் விசுவாசம் வேணும், நம்மிடத்துல விசுவாசம் இருக்கணும். நாம் அவ்வளவுதான் ஆராய்க்கிறோம், இந்த தேவன் தப்பிப்பார். இப்போ எந்த தேவனை ஆராய்க்கிறோமோ அது மேல் நல்ல உறுதி வேணும், உறுதியான விசுவாசம் வேணும். எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? இப்ப நீங்கெல்லாம் போறது ஆராதனைக்கு இது சரியில்லை, இங்க வர சரிய பிறனாலும் அங்க போறீங்க. எங்க போறீங்க? ஆராதனைக்கு நாளில் எங்க போறீங்க? இப்ப யோசித்து பாருங்க, உங்க மனசாட்சியோடு கேட்கணும். ஆராய்ச்சி ஆராய்க்கணுமா, அந்த மற்றது தேடி போடுவோம். 19 அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 7 மடங்கு சூடாச்சு. பார்த்தா முகம் ஏப்காச்சார முகம் வேறுபட்டது. அவன் கோத்துல நம்ம நிறுத்த சிலையை இங்கு வணங்க வரமாட்டாங்க. ஆனால் எத்தனை மடங்கு சூடாக்க சொல்ல? 7 மடங்கு சூடாக்கலாம். 7 மடங்கு சூடாக்கிட்டு அதில் இவங்களை கட்டி பிடிச்சிடலாம். கட்டி பிடிச்சோன்னா கெட்டானுள்ள கெட்டப்பட்டவர்கள் இந்த அக்கினி சூளையில போடுறாங்க. இந்த கெட்டை இந்த கத்தர் அவிழ்த்தாரோ? இவங்களுடைய விசுவாசிகர் கத்தர் அவிழ்த்தாரா? அப்ப எப்படி கத்தர் அவிக்க முடியும்? ராஜாவோட உத்தரவு கட்டிருக்காங்க, எந்திக்க முடியாது. இது அவுத்துட்டாங்க. அவுத்துட்டு எப்படி செய்றாங்க? முடிட்டாங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 4வது ஆள் மேல ஒரு 3 தான் உலாவுகிறார்கள். 4வது ஒரு ஆள் 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 4வது ஆள் ஒரு ஆளு தேவபுத்திரனுக்கு கர்த்தர் கூட சேர்ந்து நடக்கிறார். நாம் வேதனைப்படுற வேளையில் கர்த்தர் பார்த்துட்டு அவர் கூட இருந்து வேதனைப்படுவார். அவரு வேதனைப்பட்டு கூட லாத்துறாரா? அதனால் இந்த கட்டு வந்துருச்சு. இந்த கட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் அடையாளம் கட்டு அவுத்து போகும். ஹல்லேலூயா. இதே போல நம்முடைய விசுவாசம் வேணும். இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் எந்த கட்டு அவர் எந்த கட்டுப்பாடு நீங்கும். இந்த விசுவாசம் தான் வேணும். கர்த்தரை ஆராய்க்கிறவர்களுக்கு, ஜீவுள்ள தேவனை ஆராய்க்கிறவர்களுக்கு, நரத்தை ஜெயித்த தேவனுக்கு அதிகாரம் உண்டு, கட்ட முடியாது. இப்போ கை கொண்டையில கொஞ்சம் நக்காய் வச்சோ அல்லது ரூபாயை வச்சோ கெட்டு போட்டு விடுங்க, அது சாத்தம் அவுக்க முடியாது. இல்லை அவுத்துரும், சும்மா வச்சு அவுத்துரும். ஜெயசுரன் விளங்கிட்டா? எத கெட்டி வச்சா
இந்த கெட்ட வந்து அவரக்க முடியாது. நம்ம தான் சாதாரண விசுவாசம். இந்த கெட்ட அவர்க்க முடியல. ஒரு வீட்டுக்கு ஜபம் பண்ணலாம் கூப்பிட்டாங்க. சிபிக்காரெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஜபம் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த வீட்டில். இப்போ அந்த வீட்டில் தான் என்னை கூப்பிட்டாங்க. போனேன். அங்கே போன ஜபம் பண்ணலாம் தெரியாது எனக்கு. அந்த கூட்டிட்டு, ஐயா புது ட்ரெஸ்ஸு நேரத்தான் வச்சோம், இன்னைக்கு கரையை அரைச்சிருக்கு. அது சீப்புக்காரங்க கரையை அரைக்க எல்லா ட்ரெஸ்ஸும் போய் ஆச்சு செய்து பார்த்தோம். ஒன்று கேட்டோம், இதை நீங்க பாருங்க ஐயா, இன்னும் நடந்த விஷயம். சரி ஜெபம் கை நீட்டி ஜெபம். கரையம் போயிட்டு செத்து வச்சு ட்ரெஸ் அப்படி இருக்கு. சரி இன்னைக்கு வச்சு பாருங்க. ஒன்றும் செய்யலாம், அப்படியே இருக்கு ட்ரெஸ். அப்ப ஜெபத்தை வல்லாம இருக்கா? ஜெபத்தை கத்தர் கேட்கிறாரா? அப்ப எப்படி ஜெபம் கேட்கப்படுது? எப்படி கேட்கப்படுது? இது எனக்கு அனுபவம். ஒரு வீட்டுக்கு ஜெபம்னு கூப்பிட்டாங்க. அந்த வீட்டில் நிலைமையை நான் சொன்னேன். பத்திரிக்கை நிலைமை தெரியாது. புது ட்ரெஸ் நேத்தான் வச்சிருக்கு, இன்னைக்கு கரையம் பிடிச்சிருக்கு. உங்களோட விசுவாசத்துக்காக சொல்றேன். இதே போல 3 பேருடைய கட்டுகளையும் அவுக்க முடியல. சத்தம் அவுக்க முடியுதா? இதே போல நமக்கு விசுவாசம் வேணும். யாருக்கு? ஆராதனை செய்கிறவர்களுக்கு, ஜீவனுள்ள சத்திய ஆராதனை செய்கிறவர்களுக்கு நீ பயம் வராது. இந்த ஆராதனையில் எதுவும் இருக்காது. அந்த வசந்த வசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 3 பேர்களுக்கு விடுதலை, 4 பேருக்கும். 4ஆவது ஆள் சாயல் தேவனுக்கு ஒப்பாயிருக்கு, தேவபுத்திரனுக்கு. அப்படியானால் நாம் ஆராய்க்கும் தேவனிடத்தில் உண்மையை காமிக்குதா? அப்ப ஆராதனையில் என்ன விளங்கணும்? என்ன விளங்கணும்? மூச்சு கட்டாம இருக்குதா? அவருடைய வல்லமை விளங்கணும். நம் ஆராய்ச்சி தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர், மனத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருந்துச்சவர். இயேசு கொல்ல முடிஞ்சுதா? எரிகிற அக்கினி சூளைக்கு தப்பித்தாரா? அவர் தப்புனாரா? ஏழு தப்பிச்சாரு, உயிரோடு இருந்துச்சார். அதை பார்க்கல எவ்வளவு பவர். இயேசுவை பிடிச்சி கொல்லிட்டு கொடுத்தார். அவற்றை போய் ராஜாண்ட போய் செத்து போன சரீரத்தை வாங்கணும். வாங்க முடிஞ்சுதா? கேட்க முடிஞ்சுதா? கேட்க முடியல. ஒருவருக்கும் யாரை கூப்பிட்டாங்க கடைசியா? அவன் தான் போயிருக்கான். அப்படிதானே? யோசேப்பு. அவன் எந்த ஊருக்காரன்? அரிமத்தியா ஊரனாய் யோசேப்பு. அவன் தைரியமா போய், ஐயா ராஜாவே, நாங்கள் அவர்தான் ஆராய்க்கிறோம், அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர், இந்த உத்தரவை ஜெயித்திருக்கிறோம், இவர் சரீரத்தை எங்களுக்கு வேணும், நீங்கள் முலப்புறமா சூட்டா இருக்கக்கூடாது கேட்டு வாங்கினார். கொடுத்துட்ட ராஜா. நாம் ஆராய்க்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வேணும். என்ன வேணும்? இந்த விசுவாசம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்திச்சான். மைந்தானா 14 வருஷம் வாசிக்க. ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய நீங்களாக்க முடிஞ்சதா? இதே போல எந்த ராஜாவானாலும் நீங்களாக்குவார். இக்காரணம் மரணத்தை ஜெயித்தவார். அந்த தேவன் மேல் விசுவாசம் வேணும். ஒரு உதாரணம் சொல்றேன். 20 வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அவளை தப்பி வைக்கும்படிக்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அந்த புருஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலசாலிகள். பலத்தை வச்செல்லாம் கட்டலாம். அந்த பலம் கட்டிட்டா காப்பாற்ற முடிஞ்சதா? அந்த தேவனாக்கு நம்ம தேவத்தை நம்ம ஆரோக்கிய தேவன் எந்த அதிகாரம்னாலும் சொல்லாது. இதே பிடிங்கி இப்படி போட்டிருக்கு. இது போட்டு நமக்கு உள்ளத்தை தெரியணும். நம்ம உள்ளத்துக்கு வேலை செய்யணும். 22 வருஷம். இதுல முக்கியமான காரணம். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தூக்கிட்டு போறாங்க. ராஜாவுடைய கட்டளை பிரகாரம் கெட்டிருக்காங்க. கெட்டு அவுக்க முடியல. என்ன செய்து? கெட்டு அவுக்க முடியல. இந்த உயிரோடு ஒரு கெட்டு கொண்டு போட்டு கெட்டுக்குள்ளதான் இருக்காங்க. கெட்டு அவுக்கல. அந்த கெட்டு சேர்த்து வச்சு என்ன கெட்டு? பெள்ளி சொல்லி கட்டி உண்டு. மந்திரவாதி கட்டு உண்டு. இந்த கெட்ட நீ கெட்டினாலே உன்னை கெட்டி ஆகும். அடுத்து அக்கினிக்கு கூட உள்ள போட்டுருவாங்க. எது உள்ள? பாதாளத்து போடும். எபிரேயர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வருஷம் முடிய. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். விசுவாசம் பலவீனமா இருக்கல. அவ்வளவு விசுவாசம் இருந்தா எல்லாம் செய்யலாம். எவ்வளவு விசுவாசம் வேணும்? விசுவாசனாலே பலவீனத்தில், அதான் எவ்வளவு பலவீனமானாலும் இந்த சரீரத்தை விசுவாசம் கொடுத்தார். இந்த சரீரத்தில் பலவீனமா இருந்தாலும் விசுவாசம் கொடுத்தார். அப்ப விசுவாசம் தீ அணைக்கும். இந்த பலவீனத்தில்
சாவுக்கு எதிரான எது குடித்தாலும் அது வசனம் உண்மை ஆகுமா? ஆகும். இது எப்படிப்பட்ட சரீரம்? பலவீனப்பட்ட சரீரம். இதில் விசுவாசம் ஏறலாம். விசுவாசம் வார்த்தை தான் படிக்கணும். இந்த விசுவாசம் ஏறிச்சுன்னா அந்த விசுவாசம் நம்ம பாதுகாக்கும். விசுவாசம் தான் ராஜ்யங்களே. அந்த விசுவாசம் நமக்குள்ள ஏறணும். இதுதான் முக்கியம். இது ஏறணும். இந்த அற்பமான சரீரத்துக்குள்ள எத்தனை அடி உயரம்? மனுஷன் எத்தனை அடி உயரம்? 6 அடி தான் உயரம். தேய்ச்சி நிறுத்திய சில எத்தனை அடி உயரம்? 60 முழம் உயரம். ஒரு முழம் 1.5 அடி. அப்ப 60 முழங்கிறது எத்தனை அடி? இல்ல கணக்கு தெரியும்டா. ஒரு முழம் 1.5 அடி. இவ்வளவு சாப்பிட்டான்னு பிள்ளை வந்துருமா? தினம் இறைச்சி சாப்பிடுங்க, பிள்ளை வந்துருமா? அப்ப எதை சாப்பிட்ட பிள்ளை வரும்? வசனம் விசுவாசத்தோடு வசனம் உள்ள போடும். இதுதான் ராஜரீகமான சாப்பாடு. இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சாப்பிடணும். இறைத்து போனால் அவ்வளவு பலம் உள்ளதாகும். முகம் தேஜஸா இருக்கும், களை உள்ளதா இருக்கும். நட எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். ஏதோ ஒரு பெண்ணு வந்துச்சு, அவர் டீச்சரோ ஏதோ ஒரு போஸ்ட் இருக்கா. சார் முன்னால நீங்க வரும்போது கம்பீரமா இருக்கும், ஆபீஸ்ல வந்துட்டான். இப்ப முடியல. எப்படி போகுது? வடக்க பார்த்து போனா தெற்க பார்த்து லாந்துறான். ஏன்னா சிரிப்பு தான் வருது. அது கருத்து தெரியப்பட்டு இப்ப காலில் விலை இருந்தது. அப்ப இப்ப இல்லை. அப்ப விசுவாசத்தில் விலை ஏற்படும், தைரியமான பலம். இப்படி இருந்தால் நமக்கு என்ன உண்டாகணும்? விசுவாச தைரியம் உண்டாக பலம் இருக்கும். என்னுடைய ஐயா குரு அவர் இறந்து பரலம் போயாச்சு. அவர் பொசிஷன் இருந்தார். அடிக்கும் அடிமுறை தெரியும் அவருக்கு. யுத்த வீரன் ஆளுதான். அப்படி தனியா இருக்காரு. யுத்தத்தில் அவர் ஜெயிக்க முடியாது. இப்ப நீங்க என்னைய தட்டி காலை தட்டி என்னை எழுப்புங்கன்னாரு. எழுப்ப முடிஞ்சுதா? எழுப்ப முடியல. காலை அசைக்க முடியல. அன்னைக்கு முறையில் நின்னார். ஒருவரும் காலை அசைக்க முடியல. ரெண்டு செய்து காமிச்சார். மற்றவர்களும் செய்து காமிக்க முடியாது. விசுவாச தைரியம் வேணும். இதே போல நமக்கு விசுவாசம் ஏற்பட்டால் பேச்சு எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். அப்படி இருக்கணும். புறம் நேரம் போதும் இருக்கணும். அப்ப விசுவாச தைரியம் இருந்தால் நடையும் கம்பீரமா இருக்கும், நடப்பசகம். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், சோர்வு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம விசுவாசத்தை யாரும் கெடுக்க முடியுமா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-18 முடியும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். நீ நிறுத்தின
பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அதனால் இது மதிக்கலை என்ன சொல்றோம். இதே போல் நாம் எதை மதிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம், அதுதான் மதிக்கணும். இந்த பொற்சிலைக்கு மதிக்கக்கூடாது. யோபு புத்தகம் 21 அதிகாரம் 12 13. அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சின பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். கீதவாக்கியங்கள் சத்தத்தை கேட்டு பணிந்தாங்களா? எந்த சத்தத்தை கேட்டு நாம் வணங்கணும்? கர்த்தருடைய சத்தம்தான் கேட்டு நாம் வணங்கணும். இந்த மியூசிக்லாம் போடுறாங்களா, இந்த பாட்டுலாம் பாடுறாங்களா, எந்த சத்தத்தை கேட்டு பாட்டு நம்ம வணங்கணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுதான் வணங்கணும். தானியேல் புத்தகம் 3 அதிகாரம் 28 29. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தூதன், கர்த்தருடைய தூதன் இவளை தப்பித்தாரா? அந்த தூதன் வந்து என்ன செய்தான்? இவரு இந்த சாவில் இருந்து விடுதலைச்சாங்களா? அப்ப பலம் இருந்தா இல்லையா? அப்ப ஆராதனையில் என்ன விளங்குது? சத்திய ஆராதனை செய்தால் கர்த்தர் நம்ம தப்பிக்காத. இதே பிரகாரம் சாஸ்திரம் மேலாக ஆபேத்தாவோட விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் நம்முடைய தேவன் தப்பிக்க வரைக்கிறார். அந்த விசுவாசம் வேணும். தானியேல் புத்தகம் 3 அதிகாரம் 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்கட்டான் சுட்டரிக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தாங்க. சுட்ட முடிஞ்சுதா? இதே போல நம்முடைய சரீரத்துக்குள்ள கத்த வாசமா இருக்கிறார். கத்தருடைய வார்த்தை இவர்கள் இருந்தா ஒண்ணு செய்ய முடியாது. எதுக்கு ஏறணும்? கத்தருடைய வார்த்தை சரக்கு ஏறணும். இந்த டக்குன்னு ஆவில அறையலாம். எனக்கு ஆவில போக முடியல. போன வருஷம் வரை போயிட்டு இருந்தேன். ஒரு கண்டக்டர் சாஸ்திரம் இருக்கு, அவர் இதுதான் நிற்கிறார். எல்லாம் நீங்க எதுவும் பார்த்துக்கல. பார்த்திய அந்த ஆளை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? வேற ஒரு விசுவாசி கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆளு கட்டு மட்ட சட்டமா இருக்காரு. இதுக்கு முன்னால் எப்படி போய் நின்னு தெரியாது. அவர் பயந்து போடாரு. இந்த ஆளு எப்படி வந்துட்டாரு? இவரு நடக்க முடியாத இங்க வந்து எப்படி நிற்கிறாரு? கர்த்தர் மோடு இருக்கிறார் என்றால் பேச்சில் தெரியும், தைரியத்தில் தெரியும். தெரியுமா தெரியாதா? தானியேல் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வருஷம் வசிக்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பறிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இப்படி வச்சு கொண்டாங்க. உண்மையான யூதன் மனுஷன் இப்படி கொண்டால் இப்படி வைக்க மாட்டான். யூத ஜாதி எங்க இருக்கு? சிவசிரியா இஸ்ரவேலர் இருக்கு. அவன் இப்படி வைக்கணும். இன்னைக்கும் ஒரு யூதன் மனுஷனுக்கு சோத்திரம் சொல்ல மாட்டான். நம்ம எல்லாம் எல்லாரும் சோத்திரம் சொல்லமா? சொல்லலையா? அப்ப என்ன செய்யறோம்? நம்மளோட விசுவாசம் ஃபெயிலியர். இவரும் செய்ய மாட்டான். நான் பார்த்திருக்கேன், இவரு பேசியிருக்கேன். இதுக்கு கீழ்படுவோம். யாரோட உட்காரணும்? கர்த்தரோடு உட்காரணும். அவர் எங்க உட்கார்ந்திருக்காரு? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இவரோடு நாம் உட்காரணும். யாரு கட்டளை கீழ்ப்படணும்? இவங்க கீழ்பட்டாங்களா? அவரோடு சேர்ந்து உட்கார முடியும். இப்ப இன்னும் எல்லாரும் எங்க உட்கார்ந்தாங்க? பாதாளத்தில் போனோம். அப்போ சாத்திரம் பேச ஆபேத்தவங்களோட விசுவாசம் யாரோட உட்கார்ந்துருக்காங்க? கர்த்தரோடு உட்கார்ந்துருக்காங்க. அந்த வருஷத்தை வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எங்க உட்கார வச்சார்? அவரோடு உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வச்சார். யாரோட? கர்த்தரோடு கூட. இப்ப கீழ்பட்டால் எங்க உட்காரப்பார்? கர்த்தரோடு கூட உட்காரலாம். எங்க உட்காரணும்? மற்றவங்க எங்க இருக்காங்க? பாதாளத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பாதாளத்தில் தப்ப வேண்டுமானால் கர்த்தர் கட்டளை தான் கீழ்ப்படும். நம்ம சிங்காசனம் உட்கார இடம் உன்னதங்களில். நம்ம உட்கார இடம் எப்படி இடம்? உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வைக்கலாம்.
கர்த்தர் சீட்டை அமுத்தி கொடுக்கிறார். இந்த சீட்டில் போய் உட்காரணும். எங்க எந்த சீட்டில்? இயேசுவோடு கூட உட்காரணும். பிதாவின் வலபாசத்தில் அங்க ஏங்க இயேசு இருக்கார், அவருக்கு வலபாசம் உட்காரணும். பொருட்சிலையை வணங்கல. எது வணங்கல? அப்ப எதுக்கு எந்த சத்தத்தை கேட்கணும்? இந்த இதோ சத்தத்தை கேட்டவங்கன்னா இங்க போய் இருப்பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிறாங்களா? ஏதோ சத்தியங்களா? பாட்டு பாடுறாங்களா? மியூசிக்லாம் கேட்கிறாங்களா? கீபோர்டு வார்த்தை தானே ஆராய்க்க முடியும். எங்க இருக்க இடம் உண்டு? பாதாளத்துதான் இடம் உண்டு. கர்த்தர் உன்னங்களில் இல்லை. அவர் நம்ம அவரோடு கூட உட்கார மாட்டார். நாம் அவரோடு கூட உட்கார வேண்டுமானால் இப்படிப்பட்ட இடம் வேணும். இந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படக்கூடாது. இந்த சாத்திரம் மேஷ காப்பீட்டவோ இந்த சத்தத்தை செவி கொடுக்கல. நல்லா கேட்கணும். இவர் அக்கினி சூளைக்கும் தப்பித்தார். ராஜாவின் கட்டளை கீழ்ப்பட்டால் அழுகையும் பற்கடிப்பு தான் உண்டாகும். அதனால் கர்த்தர் இதை மாற்றினார். யோபு புத்தகம் 21:12-13 அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சின பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஒரு சில பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். பாதாளத்தில் இறங்கி எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு செனப்படும். அப்படின்னு சொட்டு உடக்குள்ள டக்குன்னு இறங்கிடும். கெட்டு போகிறது அப்படி இறங்கிடும். சாத்திரம் பேசினாங்க, ஆர்ப்பித்தவங்க இறங்கினாங்களா? அப்ப எப்படி விசுவாசம் வேணும்? உன்னத்தில் ஏறக்கூடிய அனுபவம் வேணும். நம்ம விசுவாசம் ஏறணும். இப்படி இருந்தா கர்த்தர் பேர் அவரோட பேரோடு இருக்கும். இல்லைன்னா அவர் பேரை எழுதி கீழே எழுதிடுவார், அடிச்சிடுவார். இந்த பேரெல்லாம் அத்தனை பேர்களும் பேர் மெயின்டைன் பண்றது யாரு? இயேசு தான். இயேசு யாரு பேரை எழுதணுமோ அவர்கள் தான் எழுதுவார். யாரும் சொல்லி செய்யப்படுறதில்லை. யாரை ரட்சிக்கணுமோ அவர் தான் எழுதுவார். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய தீர்மானம். யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானத்தில் எத்தனை பேர் ஆலோசனை சங்கம் உண்டு? கவனின்படி உண்டா? இல்ல ஒரே தீர்மானம் தான். அவருடைய தீர்மானத்தின் பிரகாரம் அழைக்கப்பட்டவர்களுக்கு அங்க இடம். அவங்களோட கற்றுக்கொள்றோம். ஒரே விசுவாசத்தை இருக்கிறோம். இது அவரோடு தான் கற்று உட்கார்ந்து இருப்போம். நம்ம எழுப்பி அவரோட உட்கார செய்தாரா? நம்ம எழுப்பி கத்தரோடு உட்கார வேண்டும் செய்தால் எவ்வளவு விசுவாசம் வேணும்? தானியேல் புத்தகம் 3:28-29. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி
தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ரட்சிக்கத்தக்க தேவன் கர்த்தர் ராஜாக்கு அட்டை போடுறார். இது நான் அனுபவத்தை பார்த்துட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது தேவன் தான் தேவன். நாம் ஆராய்கிற தேவன் தேவன் அல்ல. அப்படி செய்தால் கண்டிப்பா பாதாளம் தான் போகணும் என்று அவர் சொல்றார். அப்ப ராஜாவுக்கு விளங்கிட்டா விளங்கலையா? இதே எப்படி நமக்கு இருக்கணும். இவரே 11 18-19 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். 2 தீமோத்தேயு 1:12 அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்துவம் இருக்கிறேன். இவருக்கு சரியா விசுவாசம் இருக்கா? இது எப்படி இருக்கணும்? விசுவாசத்துக்கு தான் கீழ்ப்படையணும். எது கீழ்ப்படையணும்? அதிகாரத்தை கீழ்ப்படக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 21:10 சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. யார் இழுத்தா? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு இப்ப வலை இழுக்க வலையை இழுக்க முடியலன்ட்டு கை அசைத்து மற்ற கூட்டனா இப்ப என்ன வந்துட்டு என்ன வந்துட்டு பலம் வந்துட்டா? விசுவாச பலம் வந்திருக்கா? விசுவாச பலம் எதனால வருது? கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்பட்டவர் தான் இழுக்க முடிஞ்சது. இப்ப பேதர் இழுக்கா மீன் பிடிக்க தெரியும் தான். இப்ப வலை வருது. கைக்கும் தெரியுதா? கைக்கு என்ன வருது? அப்ப கைக்கு உணர்ச்சி வருமா இருக்காதா? இதுல மீன் இருக்கு இல்லைங்கிற கைக்கு உணர்ச்சி தெரியும். அதுக்கப்புறம் மனசும் தெரியும். வளர்க்குள்ள மீன் ஏறிச்சானால் கைக்கு உணர்ச்சி இருக்கும். இதே இப்படி கர்த்தர் வார்த்தை கேட்ட உடனே கைக்கு உணர்ச்சி வரும். கையில சூடு உண்டாகும். கீழ்பட்டால் பலம் உண்டாதா? உண்டாகணும். இது அனுபவத்தில் இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் இருந்து இந்த கர்த்தர் வார்த்தையை நாம் கீழ்ப்படுவோம். அப்ப நாம் விசுவாசம் கேட்க கேட்க கர்த்தருக்குள் வரணும். விசுவாசத்திற்குள் வரணும். விசுவாசத்துக்குள் வந்தவண்ட முகம் தன்னால் தெரியும். அப்போ கர்த்தருக்கு வாசத்துக்குள்ள இருக்கிறான். இவனை எழுப்பணும். இவனுக்கு இடம் எங்க? உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கலாம். அவரோடு உட்காரனுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். மரத்தை ஜெயித்தவர் அவரோடு உட்காரணும். யார் உட்கார முடியும்?
கர்த்தருக்குள் இருக்கிறவன் அவன் வசத்தை பிரகாரம் போவான். இது போல போக மாட்டான். ராஜாவின் கட்டளைக்கு பிரகாரம் போக மாட்டான். அந்த சத்தத்தை கேட்க மாட்டான். இந்த சத்தத்தை கேட்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன் ராஜா சட்டத்துக்கு போக மாட்டான். அவன் தான் கர்த்தரோட போவான். விளங்கிட்டா? சரி, ஜெயிப்போம். கர்த்தாவே, உமக்கும் அங்க இருக்கிற கர்த்தாவே, உங்களோட வார்த்தை பிராரம் செய்யற கர்த்தாவே, பல இளைஞர் பேரை பார்த்து சொன்ன உடனே பல இழுத்தான், பல வந்துட்டு. இதே போல் கர்த்தர் வார்த்தைக்குள் நம்ம இருந்து அந்த வார்த்தைப்படி நம்ம நடந்தாலும் கர்த்தர் இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம எழுப்புவார்கள் வைக்கலாம். இந்த வரனால லூஸ் ஆகும், இருக்க முடியும். வரும் இதனுடைய கத்தங்களை நடத்த அழைக்கலாம். எல்லாருக்கும் சோதரிப்போம். கர்த்தாவே, உங்களோட வார்த்தை தான் நாங்கள் கட்டப்படணும். உங்களோட வசனத்தில் வெளியிடமான வசனம், முட்டவையா இருக்க வசனம் எங்களை இடத்தில் ஏறாது. கர்த்தாவே, அந்த பிள்ளைங்களாக விசுவாசம் வர வேண்டுமே, நீரை எங்களை நடத்த வேண்டுமே, நீரை ஆசிக்க வேண்டுமே. இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென்.